கர்த்தரை பாராட்டவும் நன்றி சொல்லவும் சிறந்த வழி எது தெரியுமா? அவர் சிலுவையிலே எனக்காக பெற்று வாங்கிய அவ்வளவு அனைத்தையும் நான் முழுமையாக பெற்று அனுபவியது தான் நல்ல ஒரு நன்றி சொல்வதற்கு வழி. நம்மிலே பெரும்பாலோர் இயேசுவை அவருடைய சிலுவையிலே நமது தண்டனைகளை ஏற்றுக்கொண்டதற்காக அடிக்கடி நன்றி கூறுகிறோம். அது நல்லது. இயேசுவை அடுத்தது நாம் கர்த்தராக தொடர்ந்து தொழுது கொள்ளவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் அவருடைய கர்த்தத்துவத்தை நான் அன்றாட வாழ்க்கையிலே உண்மையிலேயே மதித்து பயன்படுத்த போது அது என்னுடைய இரட்சகருக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு உண்மையான நேர்மையான வழியாக இருக்குது. அவர் என்னுடைய உண்மையான இரட்சகராக இருந்தால் என்னுடைய கடந்த காலத்திலிருந்து முழுமையாக குணமடைய நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேனா, அல்லது என் கடந்த கால ஏமாற்றங்கள் கசப்புகள் இன்னும் எனக்குள்ளே இருக்கிறதா? அடுத்தது கடந்த காலத்தின் உணர்ச்சிகரமான காயங்கள் உன்னிடத்தில் இருக்குது. இந்த காயங்கள் ஒருவேளை இயேசுவினால அற்புதமாக குணமடைந்திருக்கலாம் என்றாலும் கூட இந்த காயங்கள் உனக்குள்ளே விட்டு சென்ற தழும்புகள் மீது நீ இன்னும் கவனம் செலுத்துகிறாய். நீ இதனால் தான் உன்னை மாத்திரம் தாழ்த்துகிறேன் என்று நினைக்கலாம். உண்மையிலேயே குமாரன் உன்னை குற்ற உணர்ச்சியிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவித்து விட்டார் என்ற உண்மையை, சத்தியத்தை நீ கொண்டாடுவதற்கு பதிலாக நீ உன்னுடைய இரட்சகராகிய இயேசுவையே நீ தாழ்த்தி விடுகிறாய். அதுதான் உண்மையான சோகம். நீ உடல் நல குறைவுடன் வாழ்வதற்கு விரக்தியாக விட்டு கொடுத்து விட்டாயா? இப்படிதான் என் உடம்பு இருக்கணும். இயேசுவை உன் முழுமையான இரட்சகராக நீ கனம் பண்ண விரும்பினால் இந்த பலவீனங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல், இந்த வியாதிகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பாய். குணப்படுத்துவர் மீது விசுவாசம் வைத்து நீ வாழ தேர்வு செய்வாய். இதுதான் இப்படிதான் என்று உன்னுடைய விசுவாசத்திலே நீ விட்டுக் கொடுக்க மறுப்பாய். அது நீ எழுப்புகிற ஒரு நல்ல துதியாக இருக்கும். நீ நீண்ட காலமாக சில கெட்ட பழக்க வழக்கங்கள், செல்ல பழக்க வழக்கங்கள், தவறான சில செல்ல மனப்பான்மைகளை வைத்துக் கொண்டிருக்கலாம். திராட்சை தோட்டத்தை அழிக்கிற குள்ள நரிகள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். அல்லது இதனால நான் இந்த பழக்கத்தினால நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, இப்படிப்பட்ட காரியங்கள்னாலே நீ உன்னையே நியாயப்படுத்தலாம். இந்த செல்ல பழக்க வழக்கங்களை முறித்து நான் வெற்றிகரமாக வாழும்போது இரட்சகரை பற்றிய என்னுடைய துதிகள் இன்னும் அதிக சத்தமாக அதி முழக்கம் இடுகிறது. ஆமென். பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவரை துதிப்பது நம்முடைய நினைவுகளின் படி, நம்முடைய செயல்களின் படி. மரண பயத்திலிருந்தும் மனிதர்கள் அல்லது உலகத்தை பற்றிய வேறு எந்த வகையான பயத்திலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கையை நான் வாழும்போது என்னை உண்மையிலேயே விடுவித்த குமாரனை நான் கொண்டாடுகிறேன். கசப்பு இல்லாத வாழ்க்கையை வாழும்போது நான் எனக்கு எதிராக எதையும் செய்த எவரையும் விரைவாகவும் முழுமையாகவும் நான் மன்னிக்க கற்றுக்கொள்வதன் மூலம் என் இரட்சகர் எனக்கு அளித்த மன்னிப்பை குறித்து என்னுடைய நன்றியும் ஆராதனையும் பரலோகத்துக்கு எட்டுகிறது, அங்கு மதிக்கப்படுகிறது. என்னுடைய ரட்சிப்பை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன், அவருடைய கோர சிலுவையையும் அன்று அதில் எனக்காக அடிக்கப்பட்ட பின்பு மகிமைப்படுத்தப்பட்ட ராஜாதி ராஜாவையும் நான் எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறேனோ என் இருதயம் நன்றியுணர்வால் நிறைந்திருக்கும், என் வாய் துதியாலே நிரம்பும். என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினாலே என் வாழ்க்கை நிரம்பும்.